அஜீஷ்ட சிலுவை அடையாளத்தின் ஆலைகள் சத்துருகள் எங்களை இறைச்சித்திரளைங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமேன். நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமபிதிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதிதோசர நமஸ்காரமும் உண்டாக கடவது. என் இறைவா, உம்மை நான் வணங்கி தொழுகின்றேன். என் முழு மனதோடு உம்மை அன்பை செய்கின்றேன். என்னை படைத்த கிறிஸ்தவனாய கடந்த இரவிலே காப்பாற்றிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். இந்த நாளும் செயலெல்லாம் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றேன். உமது திருமணத்திற்கு ஏற்றவாறு அடியே நடக்கருள் விரிவீராக. உன் வெண்மைக்காக என்னை பாவத்திலிருந்து ஒவ்வொரு தீமையிலிருந்தும் காப்பீராக. என்னிடம் என் அன்புக்குரிய அனைவரும் திருவருள் இருப்பதாக. ஆமென். தானாய் அனாதியாய் சரீரம் இல்லாதவர்களாய் அளவில்லாத சகல நன்மையும் சூரியமாயும் ஞானத்தினாலும் பலத்தினாலும் காரணத்தினாலும் எங்கு வியாத்திருக்கிறவராகிய எல்லாவற்றுக்கும் ஆதி காரணமாய் கதியாய் பொல்லார்களை நரகத்திலே தள்ளி நல்லவர்களுக்கு மோட்சம் கொடுக்கிறவராகிய பிதா சுதன் பரிசுத்த ஆவி என்னும் மூன்றால் இருந்தாலும் ஒரே இறைவனாய் இருக்கிற என் ஆண்டவரே, தெய்வரீர் மாத்திரம் மெய்யான கடவுளாய் இருக்கிறபடினாலே மக்கு மாத்திர சேதக தெய்வ ஆராதனை செலுத்துகிறேன். இறைவனின் படைத்துக்குள்ள மேலார்க்க புனித மரியாளே, நீர் விண்ணுலக வாசி ஆவியம் பார்க்க எண்ணிலா வரங்களால் நிரப்ப பெற்று அனைத்துளுக்கு அரசியாய் இருப்பதினாலேயும் எப்பொழுது தூய கன்னியாயிருந்து மெய்யான இறைவனும் மெய்யான மனிதனுமான இயேசுநாதருக்கு திவ்ய தாயார் இருப்பதினாலேயும் புனிதர் அனைவருக்கும் செலுத்தக்கூடிய சாதாரண வணக்கத்தை பார்க்க சிறப்பான வணக்கத்தை நமக்கு மாத்திரமே செலுத்துகிறேன். சகல விண்ணுலக வாசிகளே, இறைவன் பிரைத்தமாய் பார்த்து கொண்டு ஆண்டவருக்கு உகந்தவளாய் இருக்கிறபடினாலேயும் நீங்கள் நன்மையிலே நிலை கொண்டவளாய் இருப்பதினாலேயும் உங்களுடைய வேண்டுதலின் மன்றாடுகளில் இறைவன் உங்களை முன்னிட்டு எங்களுக்கு அநேக அருவதனாலேயும் திருச்சபையில் ஒழுங்குமுறைப்படி உங்கள் அனைவருக்கும் வணக்கம் செலுத்துகிறேன். இறைவா, தேவரின் ஆத்மத்தையும் சரீரத்தையும் ஒன்றுமில்லாருக்கு உண்டாக்கிய இந்த ஆத்மம் உடலும் பிழைப்பிற்கு என்னெல்லா நன்மைகளை தந்ததினாலே சாமி. மேலும் தேவரே, இந்த மண்ணூலிலே எங்களுக்காக வந்து மனித அவதாரம் செய்து பாடுபட்டு சிலுவைகளை அறிவிட கடினமான மரணத்தை அடைந்ததினாலே சாமி. மேலும் திருமணத்தை வந்து அளவில்லாத பலனை எங்களுக்கு ஞானஸ்தானத்தின் வழியாக கொடுத்தினீரே சாமி. நான் ஞானஸ்தானம் பெற்ற பிற்பாடு அநேக முறை பாவம் செய்திருக்கேன். அந்த பாவங்களெல்லாம் பாவ சங்கத்தில் முகாந்த பொறுத்து தெய்வீக புசனமாய் நற்கனை கொடுத்து காவல் தூதலை கட்டளையிட்டு இவை முதலாவது எண்ணிக்குள் அடங்காத அநேக சகாய உபகாரங்கள் வழங்கி கொண்டு வருவதனாலேயும் சிறப்பாக கடந்த இரவிலே என் ஆத்மத்துக்கும் உடலுக்கும் யாதொரு பொல்லாப்பல் காத்ததினாலையும் என்னால் கூடிய மாற்ற நஞ்சர் மனதோடு தேரை வணங்கி சோத்திரம் பண்ணுகின்றேன். இறைவா, தேவன் அர்ச்சனுக்கு அர்ப்பணையின்படி அடியேன் பிரமாணிக்க நடக்க தீர்மானத்தினாலேயும் என்னிடத்திற்கு கொணக்களை நீக்கி புண்ணியத்தில் வளர எனக்கு அருள்வீராக. இது எல்லாம் என்னுடைய சொந்த பலத்தினாலேயும் ஏழான்மதினால் தூய கன்னிமரியே எங்களுக்காக உடைய திருமைதனை வேண்டிக் கொள்ளவும். எங்களுக்கு காவலாய் இருக்கிற ஆண்டவரின் தூதரே, இறைவனின் திருவிழா ஒப்படைக்கப்பட்ட எங்களை ஞான ஒளியாண்டர்களும் என் பெயர் கொண்ட புனிதரே, உம்மை போலவே நான் இவ்வுலகில் இறைவனை அன்பு செய்து உம்மோடு அவரை வணக்கத்தில் கண்ணார கண்டு துதிக்கவும் திருவருள் எங்களுக்கு கிடைக்கும்படி எங்களுக்காக மன்றாடுவோம். ஆமேன்.
மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, பொதுக்காலம் 30வது ஞாயிறு திருப்பலியில் பங்கேற்க வந்துள்ள உங்கள் அனைவரையும் சிலுவையில் தம்மையே தாழ்த்தி மாட்சியடைந்த இயேசுவின் திருப்பெயரால் அன்புடன் வரவேற்கிறோம். தாழ்ச்சி நிறைந்த இறைவேண்டல் வான்முகில்களை கடந்து இறைவனிடம் சென்றடையும் என்பதை அறிந்து எப்போதும் தாழ்ச்சியுடன் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். தங்களை நேர்மையாளர், நல்லவர்கள், தூய்மையானவர்கள், பக்திமான்கள், ஒழுக்கமாக நடக்கிறோம் என்று எண்ணி ஆணவத்தோடு ஆலயங்களிலும் அன்பியங்களிலும் வலம் வரும் அனைவரையும் நம் ஆண்டவர் இன்று சிந்தித்து தாழ்ச்சியை கடைபிடிக்க அழைக்கின்றார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, திரு அவையால் பெரும் பாவமாக அறிவிக்கப்பட்டதும் பாவத்தில் முதன்மையானதுமான அனைவரிலும் மிக சாதாரணமாக வெளிப்படுவதும் ஆணவத்தை விட்டு தாழ்ச்சியுடன் வாழ அழைக்கப்படுகின்றோம். கடவுளின் நீதி என்பது என்றுமே ஒருதலை சார்பற்றது என்பதை முதலில் அறிந்து கொள்வோம். மேலும் கைவிடப்பட்டோர், ஏழைகள், தீங்கிழைக்கப்பட்டோர், கைம்பெண்கள் போன்று சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டோர் அனைவரின் மன்றாட்டு இறைவனால் கட்டாயம் கேட்கப்படும் என்பதை அறிந்து அவர்களுக்கு உதவி செய்து இறைப்பணியில் பங்கு பெற அழைக்கப்படுகின்றோம். சகோதர சகோதரிகளை, நம்பிக்கையை காத்து கொள்வது என்பது தினமும் ஆலயத்தில் வழிபாடுகளில் கலந்து கொள்வது மட்டுமல்ல, மாறாக நம்மையே பலியாக கொடுப்பது ஆகும். நம்மையே தாழ்த்தி போராட்டத்தில் ஈடுபடுவது ஆகும். அதாவது நம்மில் இருக்கும் ஆணவத்தை விட்டு எளிய வாழ்வால் தாழ்ச்சியுடன் நம் நம்பிக்கையில் உறுதியுடன் வாழ்வது என்பதை உணர்ந்து அதற்கு தேவையான இறை அருளை இந்த தெய்வீக இயேசுவின் சிலுவையின் தாழ்ச்சி பலியில் அருள் தந்தையரோடு இணைந்து ஜெபிப்போம். இறை ஆசீர் பெறுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமொழிக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகி தண்ணீரை புனிதப்படுத்த அருளுமாறு நம் கடவுளாகி ஆண்டவரை கெஞ்சும் என்றாடுவோமாக. வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்திட உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கன் எலிசா வழியாக கற்பித்தீர். முது படைப்பு பொருளாக இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்திட தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியற செய்வீராக. உம் தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். புகழ்
என்றென்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, எங்களில் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியன வளர செய்தருளும். அதனால் நீர் கட்டளையிடுவதை நாங்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒற்றைப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இன்றைய முதல் வாசகத்தில் சீராக்கின் ஞான நூலின் ஆசிரியர் தாழ்ச்சி நிறைந்த இறைவேண்டலின் ஆற்றலை எடுத்து கூறி யாருடைய மன்றாட்டு இறைவனை கட்டாயம் சென்று அடையும் என்பதை தெளிவுபடுத்துகிறார். ஏழைகள், தீங்கிழைக்கப்பட்டோர், கைவிடப்பட்டோர் மற்றும் கைம்பெண்களின் மன்றாட்டுக்கள் இறைவனால் ஒருதலை சார்பின்றி நிறைவேற்றப்படும் என்பதையும் கூறி இறைநீதியை அறிவிக்கிறார். தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவி சென்று ஆண்டவரை சென்றடையும் என்று கூறும் நம்பிக்கையின் வார்த்தைகளை நாமும் மனமுணர்ந்து கேட்போம். முதல் வாசகம் சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 35, இறை வார்த்தைகள் 12 முதல் 14, மீண்டும் 18 முதல் 16 முதல் 18 முடிய. சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 35, இறை வார்த்தைகள் 12 முதல். ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும். ஆண்டவர் நடுவராயிருக்கிறார், அவரிடம் ஒருதலை சார்பு என்பதே கிடையாது. அவர் ஏழைகளுக்கு எதிராய் எவரையும் ஒருதலை சார்பாய் ஏற்க மாட்டார். தீங்கிழைக்கப்பட்டோரின் மன்றாட்டை கேட்பார், கைவிடப்பட்டோரின் வேண்டுதலை புறக்கணியார். தம்மிடம் முறையிடும் கைம்பெண்களை கைவிடார். ஆண்டவரின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பணி செய்வோர் ஏற்றுக்கொள்ளப்படுவர். அவர்களுடைய மன்றாட்டு முகில்களை எட்டும். தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவிச் செல்லும். அது ஆண்டவரை அடையும் வரை அவர்கள் ஆறுதல் அடைவதில்லை. உன்னத இறைவன் சந்திக்க வரும் வரை அவர்கள் நற்பயிற்சியில் தளர்ச்சி அடைவதில்லை. அவர் நீதிமான்களுக்கு தீர்ப்பு வழங்குகிறார், தம் தீர்ப்பை செயல்படுத்துகிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பக்கம் எண் 66. பக்கம் எண் 66.
இன்றைய இரண்டாம் வாசகத்தில் புனித பவுல் கிறிஸ்துவ வாழ்வு என்பது நம்பிக்கையை காத்துக்கொள்ளும் ஒரு நல்லதொரு போராட்டம் என்று கூறி அதற்காக நம்மையே பலியாக கொடுக்க பணிக்கிறார். ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து நம்மையும் அனைத்து தீங்கிலிருந்தும் காத்து விண்ணரசில் சேர்த்து மீட்படைய செய்வார் என்று உறுதியளிக்கும் இறைவார்த்தைகளை நாமும் கேட்டு மகிழ்வோம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 6 முதல் 8, மீண்டும் 16 முதல் 18 வரை. திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 6 முதல் 8, மீண்டும் 16 முதல் 18. ஆண்டவரே பேசும். அன்பிற்குரியவர்களே, நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை ஓடி முடித்து விட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் முதன்முறை வழக்காடிய போது எவரும் என் பக்கம் இருக்கவில்லை. எல்லாரும் என்னை விட்டு அகன்றனர். அக்குற்றம் அவர்களை சாராதிருப்பதாக. நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அதை அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயினிருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார். அவருக்கே என்றென்றும் ஆட்சி உரித்தாகுக. ஆமேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார்: கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் 2 முறை நோன்பு இருக்கிறேன்.
என் வருவாயில் எல்லாம் 10% கொடுக்கிறேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலைவில் நின்று கொண்டு வானத்தை அண்ணார்ந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகிய என் மீது இறங்கி அருளும் என்றார். இயேசு, பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு இளைஞன் ஒரு துறவியை சந்திப்பதற்காக செல்லுகின்றான். அவரோடு உரையாடுகிறான். ஐயா, நான் வேதாகமத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்கின்றேன், கோவிலுக்கு செல்லுகின்றேன், நன்றாக ஜெபம் செய்கின்றேன், நோன்பு இருக்கிறேன். ஆனால் என்னால் இறைவனை அனுபவிக்க முடியவில்லை, ஆலோசனை கூறுங்கள் என்று துறவியிடம் சொன்னார். துறவி ஒன்றும் பேசவில்லை. தன்னுடைய ஆசிரமத்திற்கு அவனை அழைத்து செல்கின்றான். இங்கே அமருங்கள், நாம் தேநீர் குடித்துவிட்டு நாம் பேசுவோம் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று தேநீர் தயார் செய்து இந்த பெரிய கோப்பையிலே அவர் கொண்டு வருகிறார். அவர் முன்னால் ஒரு சிறிய தேநீர் குவளையை வைக்கின்றார். வைத்து அந்த கோப்பையிலிருந்து அந்த சிறிய தேநீர் குவளையிலே அப்படியே ஊற்றுகின்றார். அது நிரம்பிவிட்டது. அப்படியும் அவர் நிறுத்தாமல் மீண்டும் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். இந்த இளைஞனுக்கு ஆச்சரியம், ஐயா, நிரம்பிவிட்டதை ஏன் நீர் மீண்டும் மீண்டும் ஊற்றிக்கொண்டே இருக்கிறேன்? அது வீணாக கீழே சிந்தி கொண்டிருக்கிறதே. அப்பொழுது அந்த துறவி, அந்த ஞானி சொன்னார், இந்த சிறிய தேநீர் குவளை முதலிலே ஒன்றுமில்லாமல் இருந்தது, வெறுமையாக இருந்தது. எனவே தேநீரை ஊற்றும் பொழுது அது ஏற்றுக்கொண்டது. அது நிரம்பியவுடனே, முற்றிலும் நிரம்பியவுடனே நாம் மீண்டும் அதிலே ஊற்றும் பொழுது அது ஏற்றுக்கொள்வதில்லை, கீழே சிதறடிக்கப்படுகிறது, வீணாக்கப்படுகிறது. இதே போலத்தான் நீ உன்னை வெறுமையாக்கும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் நீ நிரம்பி இருக்கிறாய். நீ என்ன சொன்னாய்? நான் 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 என்ற அந்த ஒரு நிலையிலே நீ முற்றிலுமாக நீ ஏற்கனவே குவளையிலே நீ நிரம்பி விட்டாய். நான் கோயிலுக்கு செல்கிறேன், ஜெபம் செய்கிறேன், நோன்பு இருக்கிறேன், வேதாகமத்தை எல்லாம் வாசிக்கிறேன். எனவே நீ ஏற்கனவே நிரம்பி விட்டாய். எனவே இறைவனுடைய அருள், இறைவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கவில்லை, அது கீழே சிதறிவிட்டது. எனவே நீ உன்னையே வெறுமையாக்கிக் கொள் என்று அப்பொழுது இறைவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு முழுமையாக பெற முடியும். இளைஞன் புரிந்து கொண்டான், வீட்டிற்கு சென்றான், தன்னையே வெறுமையாக்கி தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு வாழ ஆரம்பித்தான். அவனுடைய வாழ்க்கை சிறப்பாக மாறியது. இறைவனுடைய அருள் அவனுக்கு நிரம்ப கிடைத்தது. இந்த நற்செய்தியிலே, லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 9 to 14 வரை உள்ள பகுதியை நாம் வாசித்தோம். அருமையாக இதைத்தான் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். 2 பேர் கோயிலுக்கு ஜெபிக்க செல்கிறார்கள். ஒருவர் பரிசேயர், இன்னொருவர் வரி தண்டுபவர். இந்த பரிசேயரிடம் இருந்த ஒரு மனப்பான்மை, நான் நான் நான். ஏற்கனவே அவன் நிரம்பி போயிருந்தான். 12வது வசனத்திலே பார்க்கிறோம், நான் நோன்பு இருக்கிறேன், 10% தசம பாகத்தை கொடுக்கின்றேன் என்று தன்னை பற்றியே அவன் சொல்லுகின்றான். எனவே அவன் ஏற்கனவே நிரம்பி விட்டான். எனவே இறைவனுடைய ஜெபம் அவனுக்கு ஏற்கப்படவில்லை. அவன் இறைவனுடைய ஆசீர்வாதமும் அருளும் அவனுக்கு கிடைக்கவில்லை. அவன் வெறுமனே வீடு திரும்புகின்றான். அவன் தன்னிலே நிரம்பி இருந்ததால் அவன் இறைவனுடைய அருளை கிடைக்காமல் வெறுமனே திரும்பி செல்லுகின்றான். ஆனால் இந்த வரி தண்டுபவர் 13வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் உள்ளே வரவில்லை, வெளியே நின்று கொண்டிருக்கிறான். அவன் வெறும் கையராக இருந்தான். தன் கையை மார்பிலை வைத்து கொண்டான். ஆண்டவரே, நான் பாவி, என் மீது இறங்கும்
அவன் வெறுமையாக இருந்தான். ஆண்டவருடைய அருளால் அவனுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டு அவன் நிரம்பி வீடு செல்லுகின்றான். அன்புக்குரியவர்களே, நாம் இந்த பரிசேயர் சதுசேயர் இந்த ஓமையை இதை பார்த்தவுடனே நாம் ஏற்கனவே முடிவு கட்டி விடுவோம், இவருக்குத்தான் ஆண்டவருடைய அருள் என்று. ஆனால் மனிதர்கள் பல நேரங்களிலே நாம் எளிதாக தீர்ப்பிட்டு விடுகிறோம். நல்லவர்களாகவும் இருக்கிறார்கள், தீயவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆனால் நம்மால் தீர்ப்பிட முடியாது. இந்த பரிசேயர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். பரிசேயர்கள் என்றால் பிரிந்து நிற்பவர்கள், மோசே சட்டத்தை நுணுக்கமாக அவர்கள் பின்பற்றக்கூடியவர்கள், அதை 613 கிளை சட்டங்களாக மாற்றியவர்கள். இறுதி தீர்ப்பு, மனிதன் இறந்த பிறகு இறுதி தீர்ப்பு, நடுத்தீர்ப்பு உண்டு. அதே போல ஆன்மா அழியாது, உடல் அழியும். நாம் இறந்த பிறகு நமக்கு உயிர்ப்பு உண்டு என்பதை இவர்கள் நம்பினார்கள். சமயத்தை கட்டி காத்தவர்கள், ஒழுங்குகளை எல்லாம் சட்டங்களை எல்லாம் சரிவர அனுசரித்தவர்கள். நல்ல பரிசேயர் கூட இருந்திருக்கிறார். நிக்கதேமு, யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 1 to 2 வரை உள்ள பகுதிகளிலே நாம் பார்க்கிறோம். அதை வாசியுங்கள். இரவில் இயேசுவை வந்து சந்திக்கின்றார் அந்த நிக்கதேம் என்ற பரிசேயர். ரபி, நீ கடவுளிடமிருந்து வந்தவர் என்று எங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா, இவர் ஒரு மற்ற பரிசேயர்கள் இயேசுவோடு எப்பொழுதுமே வாதகம் செய்து கொண்டுதான், விவாதம் செய்து கொண்டிருப்பார்கள். நீர் கடவுளுடைய முன்பு வந்தவர் என்று ஏற்றுக்கொள்வதில்லை, எப்பொழுதும் சண்டை, எப்படி இயேசுவை கவிழ்க்கலாம் என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தவர்கள். ஆனால் இவர், நீர் கடவுளிடமிருந்து வந்தவர், நீர் அருமடையாளங்களை செய்கிறீர், கடவுள் உம்மோடு இருக்கிறார். பாருங்க, சற்று வித்தியாசமாக மற்ற பரிசேயர்களை விட இவர் எவ்வளவு, நீ கடவுளிடமிருந்து வந்த போதகர், கடவுள் உங்களோடு இருக்கிறார், எனவேதான் நீங்கள் இவ்வளவு போதனைகளை, இவ்வளவு அரும் செயல்களை எல்லாம் செய்ய முடிகிறது. அப்போ பரிசேயர்களிலும் நல்லவர்களும் இருக்கிறார்கள், தீயவர்களும் இருக்கிறார்கள். அதே போல வரி தண்டுபவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இவர்கள் மக்களால் வெறுக்கப்பட்டவர்கள், ரோமை அரசாங்கத்திற்கு கைக்கூலிகளாக இருந்தவர்கள். எனவே மக்கள் இவர்களை வெறுத்தார்கள், பாவிகள் என்று கருதப்பட்டார்கள். ஒரு பகுதியை தங்களுக்கென வைத்துக்கொண்டு ரோமைக்கு ஒரு பகுதியை அனுப்புவது, அல்லது மக்களிடம் அதிகமாக வரி வசூலித்து செய்வது. சக்கையினுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவர் நிறைய வீட்டில் சேர்த்து வச்சிருந்தார். இயேசு வீட்டுக்கு வந்தவொடனே எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருந்தார். என் உடைமைகளில் பாதியை கொடுத்துருந்தேன், நான் அளவுக்கு அதிகமாக சேர்த்து வச்சதில் 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன். அப்போ இந்த வரி தண்டுபவர்களும் நல்லவர்களும் இருக்கிறார்கள், தீயவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் சக்கையை மனமாறினான். மத்தேயு பாருங்கள், அவரும் ஒரு வரி தண்டுபவர் தான். அவர் உடனே எல்லாவற்றையும் விட்டுட்டு எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டு ஆண்டவரை பின்தொடர்கிறார். அப்போ நல்ல வரி தண்டுபவர்களும் இருக்கிறார்கள், தீய வரி தண்டுபவர்களும் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இங்கு சொல்லப்பட்ட மனநிலை என்ன? இந்த நிலையிலே யார் தங்களையே வெறுமையாக்குகிறார்களோ அவர்களுக்கு இறைவனுடைய ஆசீர்வாதம். யார் தங்களையே நிரப்பி நான் தான் உயர்ந்தவர் என்று சொல்லிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் இல்லை என்பதை இந்த ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் அருமையாக அவர் செய்து காட்டுகின்றார். இந்த வரி தண்டுபவருடைய மனநிலை பாருங்கள். இதோ நான், இதுதான் நான், இவ்வளவுதான் நான், இதுதான் இந்த வரி தண்டுபவரிடம் இருந்த மனநிலை. அப்போ தன்னை அவன் வெறுமையாக்குகிறான். இதான் நான், இதோ நான், ஆண்டவரே இதோ நான் வெளியே நிற்கிறேன், இதுதான் நான், நான் பாவி, என் மீது இரக்கமாயிரும், இவ்வளவுதான் நான், என்கிட்ட இவ்வளவுதான் இருக்குது, நான் வலு குறைந்தவன் தான், ஆண்டவரே நான் பாவி, என் மீது இறங்கும். அப்போ இத்தகைய ஒரு மனநிலையைத்தான் ஆண்டவர் வரவேற்கிறார். இதை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நமது வாழ்க்கையிலே உயர்வடைவோம், ஆண்டவருடைய அருள் கிடைக்கும் என்பதை தெள்ள தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள்,
அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவர் முன்னால் உன்னை தாழ்த்து, அவர் உயர்த்துவார். அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 51 53 வரை நாம் வாசிக்கிறோம். அவர் உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணனின்று தூக்கி எறிந்துள்ளார். அடிமையின் தாழ்நிலையை அவர் கண்ணோக்குகிறார் என்று நாம் வாசிக்கின்றோம். லூக்கா நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே திருமுழுக்கு யோவான், என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை. தாழ்ச்சி நிறைந்த ஒரு உள்ளம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9, 10. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9, 10. என் அருள் உனக்கு போதும், வலுவின் மேல் தான் வல்லமை நிறைவாக வெளிப்படுகிறது. நான் என் வலுவின்மை பற்றித்தான் நான் பெருமை பாராட்டுவேன். அப்பொழுதுதான் இயேசுவினுடைய வல்லமை என்னுள் அதிகமாக தங்கும். என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, இவ்வளவுதான் நான் பவுலடியார், வலுவின்மை தான் என்கிட்ட இருக்குது. அதைத்தான் ஆண்டவரை நான் உமக்கு ஒப்படைக்கிறேன். அதில் தான் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும், ஆண்டவருடைய அருள் அதிகமாக வெளிப்படும். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, பணிவு, இவைகளால் நீங்கள் அலங்கரித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அருள் உங்களுக்கு கிடைக்கும். எனவே நீங்கள் இத்தகைய பண்புகளை, பரிவு, பணிவு, மனத்தாழ்மையை ஆடையாக அணிந்து கொள்ளுங்கள் என்று பவுலடியார் சொல்வதை பார்க்கிறோம். மாவீரன் நெப்போலியன் சிறந்த வெற்றி வீரர். அவருடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வு. வெற்றிக்கு மேல் வெற்றியை குவித்து கொண்டிருந்தார். எனவே அவருக்கு தலைக்கணம், ஆணவம் அதிகமாக இருந்தது. ரஷ்யாவை எதிர்த்து படையெடுக்க வேண்டிய ஒரு சூழல். எனவே ரஷ்யாவை நோக்கி படையெடுத்து செல்கிறார்கள். அந்த ரஷ்யா எல்லைக்குள் நுழைகிறார்கள். அதை தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக சென்று தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அஃபென்ஸ், அட்டாக். ஆனால் அந்த ரஷ்ய படை வீரர்கள் என்ன யுத்தியை பயன்படுத்தினார்கள்? நாம எதுவுமே எதிர்த்தாக்குதல் புரிய வேண்டாம், டிஃபென்ஸ், நம்மையே நாம் டிஃபென்ஸ் வேண்டாம், பார்க்க வேண்டாம், அப்படி விட்டுருவோம். அப்போ அவர்கள் முன்னேறி சென்று கொண்டே இருக்கிறார்கள். நெப்போலியன், அவரை சார்ந்த படை வீரர்கள், இவர்கள் எதுவுமே செய்யவில்லை. தலைநகரை அடைகிறார்கள், மாஸ்கோ தலைநகர். அங்கு அதிகமாக பனி, குளிர் வருகிறது. எல்லையிலிருந்து இவ்வளவு நாட்கள் முன்னேறி வந்து விட்டார்கள். சோர்வு வேற, உணவு கிடைக்கவில்லை, பனி குளிர் அவர்களை வாட்டுகிறது, கைகால் விரைத்து போகிறது, தளர்ச்சி அடைகிறார்கள். கையில் இருக்கக்கூடிய துப்பாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போடுகிறார்கள். தங்கள் கையிலே வைத்த ஆயுதங்களையும் அவர்கள் கீழே போடுகிறார்கள். வலு குறைந்து போகிறார்கள். கடைசியிலே தோல்வியை சந்தித்தார்கள். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 12வது வசனம். நீதிமொழிகள் 18:12. முதலில் வருவது இருமாப்பு, அதில் அடுத்து வருவது அழிவு. மேன்மை அடைய வேண்டுமென்றால் தாழ்மைதான் வழி. கோபம் கொண்டவன் தன்னை இழக்கிறான், பொறாமை கொண்டவன் நண்பனையும் உறவினர்களையும் இழக்கின்றான், கர்வம் கொண்டவன் கடவுளையே இழக்கின்றான். சரி, இப்போ நம்ம அடுத்த பகுதிக்கு வருவோம். நற்செய்தியில 11வது வசனம் வாசிங்க. பரிசேயன் வேண்டுகிறான், கடவுளே, நான் கொள்ளையடிக்கிறவங்க, நேர்மையா அநியாயம் பண்ணிட்டு நடக்கிறவங்க,
விபச்சாரங்கள் செய்து கொண்டிருப்பவர்கள், தீவிரவாதம், இப்படிப்பட்ட மக்களை போல, அதே போல இந்த அங்க நிக்கிறான் பாருங்க, பாவி, சரியான பாவி, எல்லா தீமையினுடைய மொத்த உருவம், இவனை போல இல்லாதது பற்றி அப்ப போல. அப்ப இந்த ஒப்பீடு தன்மை, இந்த பரிசேயனிடமிருந்து அடுத்த குணம், ஒப்பிடுகிறான், மற்றவர்களை ஒப்பிடுகிறான், இந்த வரி தண்டுபவரையும் ஒப்பிட்டு பேசுகிறான். நமது வாழ்க்கையிலும் இந்த ஒப்பீட்டு தன்மை இருக்கக்கூடாது. அது இருந்தால் ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் அருளும் கிடைக்காது. இந்த ஒப்பிடுவதில்லை 4 நிலையில் இருக்கிறது. முதல்ல உடல் சார்ந்த பிசிக்கல் கம்பேரிஷன். நான் எவ்வளவு அழகு, அழகே இல்லை. சிலர் இப்படியும் ஒப்பிடுவாங்க, மற்றவங்கெல்லாம் எவ்வளோ அழகா இருக்கிறாங்க, சினிமா நட்சத்திரங்களை பாருங்க, மற்றவங்கள பாருங்க எவ்வளவோ அழகா இருக்கிறாங்க, எவ்வளோ வெள்ளை வெள்ளைன்னு இருக்கிறாங்க, எல்லாரும் அவங்ககிட்ட தான் பேசுறாங்க, என்கிட்ட யாருமே பேசுறதில்ல. சில பெண்கள், படிக்கக்கூடிய பெண்கள் கூட அந்த ஒரு ஒப்பீட்டு தன்மை இருக்கிறது. நான் அழகு இல்லை, மற்றவங்களாம் அழகு. அதே போல் மற்றவங்க கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிறவங்க, மாணவிகள் கல்லூரியிலும் சரி, மற்றவங்க நான் தான் ரொம்ப அழகு, மற்றவங்களாம் என்கிட்ட தான் நிறைய பேர் பேசுவாங்க, அப்படி விட்ட ஒரு ஒப்பீடு. அதே போல் உயரம், குட்டையாக இருக்கிற, நான் எவ்வளோ உயரம். ஆண்கள் என்றால் நல்ல உயரமாக, நல்லா இதாக இருக்கணும், உடல் பருமனாக இருக்க வேண்டும். பெண்கள் ஒல்லியாக இருக்கணும், அப்படின்னா தான் எல்லாரும் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. நிறைய பேர் அதை சாப்பிட்றதே இல்லை, காலையில் சாப்பாடு சாப்பிடாம ஸ்லிம்மாக வச்சுக்கிடணும். ஆக இப்படி உடல் தோற்றம் அளவிலே நாம் ஒருவர் ஒப்பிடுகிறோம். சின்ன பிள்ளைகள்கிட்ட கூட ஒப்பிட்டு பேசுகிறோம். நீங்கள் பாரு ஒல்லியாக இருக்கிற, நல்லா அங்கே பாரு பக்கத்து வீட்டில் அந்த மாணவனை பாரு, அவனை போல் நல்லா குண்டா நீ வரணும், நல்லா சாப்பிடு. அதே போல் நீ கருப்பாக இருக்க, நீ வெள்ளையாக வரணும். நிறைய பெண்கள் இன்னைக்கு கருப்பாக இருந்தால் யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு வெள்ளையாகணும்னு எல்லா பெண்களும் ஏதோ நிறைய சிகிச்சை முறைகள்லாம் இருக்குது, அது அவங்களுக்கு தான் தெரியும் என்ன. அதே போல் முக அலங்கார இதுகளெல்லாம் வச்சு நிறையா பண்ணுறாங்க, நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 2வது திறமைகள் அடிப்படையில் நாம் ஒப்பிட்டு பேசுகிறோம். இந்த பாரு, அவன் 100 மார்க் எடுக்கிறான், நீ 60 மார்க் தான் எடுத்திருக்கிற, அவனை போல நீ 100, அவனை போல பாருங்க, நாம ஒப்பிடுகிறோம். இப்ப அவன் நல்லா படிக்கிறான், நல்ல ஒரு விளையாட்டு வீரனா இருக்கிறான், நீ நடக்கவே மாட்டேங்கிற, ஓடு, ஒப்பிடுகிறோம். சில நேரத்தில் அதே போல அந்த பிள்ளைகளுக்கும் சில நேரத்தில் என்னால் படிக்க வரலையே, அவனை போல படிக்க வரலையே அப்படின்ட்டு ஒப்பிட்டு பேசுறாங்க. 3வது குடும்ப பின்னணி. அவர் பெரிய குடும்பத்திலேருந்து வந்தார், நான்லாம் ஏழை குடும்பத்திலேருந்து தான் வந்தேன், அவர் பணக்கார குடும்பத்திலேருந்து வந்தார். அவர் ஒரு உயர்ந்த ஜாதியை சார்ந்த குடும்பத்தில் வந்து, நான்லாம் சாதாரண சொல்லப்படாத ஜாதி நிறைந்த குடும்ப பின்னணியிலிருந்து வந்திருக்கிறேன். இப்படிலாம் ஒப்பீடு தன்மை. அதே போல் 4வது பணம், சொத்து. இவ்வளோ வச்சிருக்கிற அவருக்கெல்லாம் நிறைய இருக்குது, அவங்க பெரிய குடும்பம், நிறைய பணம் இருக்குது, சொத்து இருக்குது அவருக்கு, எனக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ இந்த 4 விதங்களில் நாம் ஒப்பிடுகிறோம், ஒப்பிட்டு பேசுகிறோம். இன்னொருத்தரை வைத்து இன்னொருத்தர் உயர்வு, நான் தாழ்வு அப்படின்னு நம்ம இது சொல்கிறோம். சில நேரத்தில் நான் உயர்வு, மற்றவங்கெல்லாம் தாழ்வு அப்படின்னு சொல்லி நாம் ஒப்பிடுகிறோம். இந்த ஒப்பிடுதலினுடைய பக்க விளைவு என்ன? பக்க விளைவு 1, தலைக்கணம், ஆணவம், தற்பெருமை வருகிறது. நான் தான், நீலாம் எவ்வளோ கருப்பு, நீலாம், நான் எவ்வளோ அழகா, ஸ்லிம்மா, எவ்வளோ அழகா, இவ்வளோ வெள்ளையாக இருக்கிறேன், திறமைகள், எனக்கு படிப்பு என்ன, என் பதவி என்ன, என்னுடைய திறமையே வேற, அலுவலகத்தில் நான் பார்க்கறதுனால எனக்கு ப்ரமோஷன். அப்போ ஒரு தலைக்கணம். அதே போல் குடும்ப பின்னணி, இப்படி இதெல்லாம் வச்சு 2வது பக்க விளைவு என்ன? தாழ்வு மனப்பான்மை வருது. எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு திருப்தியின்மை வருகிறது, ஒரு விரக்தி வருகிறது, சோர்ந்து போகிறார், நான் அவனை போல இல்லை, அவனை போல அப்படின்னு சொல்லி தாழ்வு மனப்பான்மை. 3வது பக்க விளைவு என்ன? பொறாமை. நான் அவனை போல இல்லை, நான் வாழ்ந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறாமை. அடுத்து பழி வாங்குதல். பழி வாங்குறோம். பிள்ளைகள் போட்டியால், நீ நல்லா படிக்கிறியா, நான் எப்படி இது பண்ணுறேன் பாருன்ட்டு அவங்கள ஏதாவது செஞ்சு விட்டுறது. விளையாட்டு வீரர், நீ ஓட்டப்பந்தயத்தில் நீ ஃபஸ்ட்டு வருவேன், உன்னை நீ ஓட்டப்பந்தயத்தில் வர்ற முந்தின நாளே ஏதாவது ஒன்றை பண்ணி விடுறேன் பாரு. பழி வாங்குதல், பொறாமை வந்து அப்படி பழி வாங்குதல். இப்படிதான் இதனுடைய பக்க விளைவு. அப்போ இந்த ஒப்பீட்டு தன்மை இருக்கக்கூடாது. நமக்கென்று ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் தனிப்பட்ட ஒரு திறமையை கொடுத்திருக்கிறார். ஒன்றுமே இல்லாம நிலையில இருந்தாலும்
அது ஒரு சிறப்பு, அதுதான் உனக்கு தனி தன்மை. அதை வச்சு நீ உயர்வாக மதிப்பீடு செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சுக்கொள். நீ குப்பை தொட்டி போல இருந்தாலும் சரி, அது கூட நிறைய விஷயங்களுக்கு பயன்படுகிறது. வானத்து பறவைகள், விலங்குகள், பிராணிகள், ஏழைகளுக்கு உணவு, பாருங்க ஏதாவது ஒன்று. அப்போ நம்ம அப்படியா ஒரு குப்பை தொட்டியாக இருந்தால் கூட நம்மளால் மற்றவங்களுக்கு பயன்பட முடியும் என்று நினைக்க வேண்டும். எனவே இந்த தாழ்வு மனப்பான்மை அது ரொம்ப ரொம்ப மோசமான ஒன்று. திருப்தி இல்லாமல் நிறைய கடன் தொல்லை. ஏன் உன்னால் முடியும், உன் குடும்பத்தை இதை வச்சுக்கிட்டு காப்பாற்ற முடியும், ஏன் அளவுக்கு அதிகமாக கடன் வாங்குகிற, ஏன் அளவுக்கு அதிகமாக வங்கியிலே லோன் எடுக்கிற, இருக்கிறத வச்சு. அப்படி இல்லை, நான் அவங்கள போல வரணும், என் பிள்ளைகள் அவங்கள போல, இருக்கிறத வச்சு நம்மளை முன்னேறலாம். அப்போது அந்த தனி சிறப்பு, நம்ம ஒவ்வொருத்தரும் இருக்கக்கூடிய தனி சிறப்பு, தனி பண்புகள். எல்லாருமே நல்லவங்க தான், எல்லாருக்குமே சில கெட்ட குணங்கள் இருக்கும், நல்ல குணங்கள் நிறைய இருக்கும். எனவே நாம் அந்த ஒப்பிடாமல் நாம் நமது தனித்தன்மை கவனம் செலுத்தி அதை வச்சுக்கிட்டு என்னால் மற்றவங்களுக்கு எவ்வளவு பயனுள்ளதாக மாற்ற முடியும், எவ்வளவு நான் மகிழ்ச்சி அடைவனாக இருக்க முடியும் என்ற ஒரு மனநிலையை வளர்த்து கொள்ளும் பொழுது நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நாம் நம்மையே நாம் வெறுமையாக்குவோம். தாழ்ச்சியால் நம்ம இருக்கும் பொழுது இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அதே போல நமக்குள்ள தனித்திறமைகள் ஒரு சிறிய திறமையாக இருந்தாலும் அதை நாம் வைத்துக்கொண்டு மற்றவர்களை ஒப்பிடவே கூடாமல் நாம் அதை வைத்துக்கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம், அருளை பெறுவோம். ஆமென். திருத்தந்தை, அனைத்துலக ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவிகள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் தாழ்ச்சி நிறைந்த இறைவேண்டல் வழியாக தங்கள் விண்ணப்பங்களை இறைவனிடம் சேர்க்க தேவையான தாழ்மை நிறைந்த நல்மனதை நிறைவாக தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தம்மை தாமை தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என்று கூறிய அன்பு இயேசுவே, தாழ்ச்சி என்பது இயலாமை அல்ல, மாறாக எல்லாமே இருந்தும் எளிமையை கடைபிடிப்பது என்பதை எங்களை ஆளும் நாட்டு தலைவர்கள் நன்கு உணர்ந்து எளிமையான முன்மாதிரியான வாழ்வினால் ஏழைகளுக்கு ஊக்கம் தந்து அவர்களுக்கு தேவையான பணிகளை செய்து வாழ தேவையான நற்பண்புகளை நாட்டு தலைவர்களுக்கு
நிறைவாக தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் என்ற திருப்பாடல் வார்த்தைகளை நாங்கள் நன்கு உணர்ந்து குடும்பங்களில் நிலவும் உறவு சிக்கல்கள் பிரச்சனைகளால் மனமுடைந்து வாழும் அனைத்து குடும்பங்களிலும் அமைதியும் மகிழ்ச்சியும் அன்பும் நிலைத்து குடும்பங்கள் சிதையாமல் இருக்க தேவையான உண்மை நிறைந்த உள்ளத்தை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரின் விருப்பத்திற்கு ஏற்ப அவருக்கு பணி செய்வோர் ஏற்றுக்கொள்ளப்படுவர் என்ற சீராக்கின் ஞான நூலின் வார்த்தைகளை நன்கு உணர்ந்து நாங்கள் செய்யும் ஜெபங்களும் பக்தி முயற்சிகளும் எங்களில் ஆன்மீக ஆணவத்தை ஏற்படுத்தாமல் தாழ்ச்சியால் மட்டுமே இறைவனை மாட்சிப்படுத்த முடியும் என்பதை உணர தேவையான இறைஞானம் நிறைந்த அறிவு தெளிவை எங்களுக்கு நிறைவாக தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக வேண்டுவோம். என்று வாழும் இல்லாமல் இறைவா, இது உமது பிள்ளைகளாக நாங்கள் அனைவரும் விரும்பி கேட்டது மன்றாட்டுகளை தயவாய் ஏற்று எங்களுக்கு தந்திரள வேண்டும் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். பலி இல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிக்குரிய உமக்கு நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கைகளை கண்ணோக்கிரள உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு நாங்கள் நிறைவேற்றும் இத்திருப்பலி எங்களை உமது மாட்சியிட்டு செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான
தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவ பள்ளியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த உம் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவிழமானி. இவ்வாறு உம் மக்கள் மூவொரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழ செய்கின்றேன். இதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை புகழ செய்கின்றேன். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு சேர்ந்து நாங்களது மகிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கோலும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் தூய சாமிநாதர், இவ்வுலகில் மக்கோந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகுமே புகழ்ந்தேத்து மரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
ஆசியால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி ஒரு திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தாரும். இதோ இறைவனின் செம்மறி உலகின் பாவங்களை போக்குகின்றனர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
இன்றைய வழிபாட்டை சிறப்பித்தவர்கள் மாதா சபையினர். அடுத்த வாரம் சிறப்பித்தவர்கள் சாமிநாதர் அன்பியம். இன்று மாலை 6 மணிக்கு நமது ஆலயத்தில் நற்செய்தி கூட்டம் நடைபெறும். இந்த வார அன்பிய கூட்டம் நடைபெறும் இல்லங்கள்: சாமிநாதர் அன்பியம் திரு தனம் பொன்னுத்தாய் அவர்கள் இல்லம், அந்தோணியார் அன்பியம் திரு ஜீவா கரோலின் அவர்கள் இல்லம், ஆரோக்கிய அன்னை அன்பியம் திரு டேவிட் ஷியாமலா அவர்கள் இல்லம். இன்று காலை 9:30 மணிக்கு ஞாயிறு மறைக்கல் வகுப்புகள் நடைபெறும். இன்று மாலை 5 மணிக்கு திருக்குடும்ப சபை கூட்டம் நடைபெறும். அடுத்த வார ஞாயிறு வரும் சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு நடைபெறும். வரும் வியாழன் மாலை 5:30 மணிக்கு ஆலயத்தை சுற்றி ஜெபமாலை ஜெபிக்கப்படும். கடந்த வாரம் நடைபெற்ற வேளாங்கண்ணி திருப்பயணத்திற்கு அருமையாக சென்று வந்தீர்கள், வாழ்த்துக்கள். அதற்கு 63 பேர் சென்றிருக்கிறீர்கள். எனவே 63 பேர், ஒரு நபருக்கு 1000 ரூபாய். எனவே மொத்த வரவு 63,000 ரூபாய். செலவுகள்: பஸ் வாடகை 41,500, வேன் 20,000, ரூம் வாடகை 1000, பஸ் வேன் ஆஃப் பாஸ் நிறுத்தத்திற்கான கட்டணம் 500 ரூபாய். ஆக மொத்த செலவு 63,000 ரூபாய். மொத்த வரவு 63, மொத்த செலவு 63,000 ரூபாய். அக்டோபர் மாதம் ஜெபமாலை மாதம். இல்லங்களுக்கு அருமையாக இந்த அண்ணனுடைய சிறுபத்தை கொண்டு வந்து ஜெபமாலை ஜெபிக்கின்றீர்கள். அதே போல தொடர் ஜெபமாலையும் அருமையாக செய்கின்றீர்கள், வாழ்த்துக்கள். மறைபரப்பு ஞாயிறு கேலண்டர் கவர் பெற்றுக்கொள்ளாதவர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அன்பிய பொறுப்பாளர்கள் யார் யாரெல்லாம் பெற்றுக்கொள்ளவில்லை வீட்டிற்கு சென்று கொடுத்து விடுங்கள். ஏன்னா சிலர் அன்பியத்துக்கும் வரமாட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கும் வரமாட்டாங்க. ஏன்னா நிறைய வேலைப்பளு. அதனால் நாம் தான் போய் அவங்க வீடு தேடி சென்று தாழ்ச்சியான உள்ளத்தோடு நாம் கொடுத்துருவோம். என்ன அன்பிய பொறுப்பாளராக எதுக்கு இருக்கா, என் வீடு தேடி வர முடியாதோ? ஏன்னா அப்படியே இருந்து பழகிட்டோம். ஆனால் கொஞ்சம் ஒரு மாற்றம் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். 2 வருடமாக இங்கே ஆலயத்துக்கு வந்து இங்கே கொடுத்து ஆலயத்துக்கு வந்து பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்ட்டு. அப்படியாவது பூசைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியாவது அன்பியத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சரி பரவாயில்ல என்ன. அதனால் ஆண்டிற்கு ஒரு முறை இந்த அன்பிய கூட்டம், இந்த மறைபரப்பு ஞாயிறு காணிக்கை நாம் கொடுக்கிறோம். திருச்சபைக்காக, திருச்சபையினுடைய நற்செய்தி பணிக்காக கொடுக்கிறோம். எனவே இது கண்டிப்பாக எல்லோரும் அந்த கவர் தர வேண்டும். எனவே அன்பிய பொறுப்பாளர்கள் அந்த கேலண்டர் கவர்களை யார் யாரெல்லாம் கொடுக்கவில்லையோ அவரிடம் சென்று நீங்கள் முழுமையாக கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நவம்பர் 2ஆம் தேதி அனைத்து ஆன்மாக்களுடைய திருவிழா கல்லறை மந்திரிப்பு. எனவே வழக்கமான ஞாயிறு முதல் வார திருப்பலி கால அட்டவணை நமது பங்கிலே பின்பற்றப்படுகிறது. எனவே நமது ஊரிலே வருகின்ற சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு வழக்கம் போல ஞாயிறு திருப்பலி நடைபெறும். கல்லறை மந்திரிப்பு ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு கல்லறை மந்திரிப்பு நடைபெறும். எனவே வருகின்ற ஞாயிறு மாலை 5 மணிக்கு கல்லறை மந்திரிப்பு நடைபெறும். அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரேவும் அருளடையாளங்கள் தமிழ் கொண்டிருக்கும் அருள் எங்களை நிறைவேற செய்தருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் இப்பொழுது அடையாள முறையில் கொண்டாடுவதை நாங்கள் உண்மையாகவே பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக.
திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பக்கம் எண் 283. பக்கம் எண் 283.